அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரெப்போ வட்டி விகிதங்களில் தொடர்ந்து 9வது முறையாக மாற்றமில்லாமல் நீடிக்கிறது. 2023 பிப்ரவரி முதல் தற்போது வரை 9வது முறையாக ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பொருளாதார சூழல், மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் ஆகியவை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லாமல் 6.50% நீடிக்கிறது. Although at a slower pace. Expansion in non-oil, non-gold imports accelerated, reflecting resilience in domestic demand. Services exports recorded double-digit growth in May this year before moderating in June. Looking ahead, improved agricultural activity brightens the prospects of rural consumption, while sustained buoyancy in services activity is expected to support urban consumption. The healthy balance sheets of banks and corporates, thrust on capex by the government, and visible signs of pickup in ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றமில்லாமல் 6.50% நீடிக்கிறது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கௌசல்யா. தொடர்ந்து 9வது முறையாக இந்த வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வட்டி விகிதங்களில் மாற்றமில்லாமல் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன? வணக்கம் கார்த்திகா. இப்ப பாத்தீங்கன்னா குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் 9வது முறையா, அதாவது பிப்ரவரி 2023 பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் மாற்றாம அப்படியே நீடிச்சிட்டு வருது. இதுக்கான முக்கிய காரணம், குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் முதல்ல பாத்தீங்கன்னா 6.5%ஆவே நீடிக்குது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம உள்நாட்டுல அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா பணவீக்கம் தான். விலைவாசி உயர்வை குறிக்கிற இந்த பணவீக்க விகிதங்கள் ரிசர்வ் வங்கியோட 4% அவங்க ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க மத்திய அரசு. அதுக்குள்ள இன்னும் கட்டுக்குள் வரல. இப்ப லாஸ்ட் ஜூன்ல கூட பாத்தீங்க அப்படின்னா 5.08% தான் இருக்கு உணவு. அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா உணவுப் பொருட்கள் விலை தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் விலைகள்லாம் அதிகமா இருக்கு. பல்சஸ், அதாவது பருப்பு வகைகளோட விலை அதிகமா இருக்குது. அது இந்த இதனால காரணமாக உணவுப் பொருள் பணவீக்கம் குறையாததுனால மொத்த பணவீக்கமுமே குறையல. அவங்க ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்கிற அளவுக்கு பணவீக்கம் குறையாததுனால கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அவங்க மாற்றாமையே வச்சிருக்காங்க. இது நம்ம உள்நாட்டுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதை தவிர சர்வதேச பொருளாதார சூழலும் நம்ம அதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிற விஷயங்கள்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற ஒரு போர் பதற்றங்கள் இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட பொருளாதார சூழல். இந்த பொருளாதார சூழல் அவங்களோட மந்த நிலைக்கு போகுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. இதனால நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த வாரத்துல பங்கு சந்தைகள் எல்லாம் பெரிய ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களும் நம்ம உள்நாட்டுல எதிரொலிக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம உணவு விநியோக சங்கிலியில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பணவீக்கம் குறைய வாய்ப்பு இருக்காம இருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதனால அவங்க ரிசர்வ் வங்கி இதையும் நாங்க கண்காணிக்கிறோம், சர்வதேச பொருளாதார சூழலையும் நாங்க கண்காணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த தடவையுமே கடன்களுக்கான வட்டி விகிதங்கள்ல மாற்றம் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால என்ன அப்படின்னா, நமக்கு இப்ப நம்ம வீடு, வாகன கடன்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கவங்களுக்கு வட்டி விகிதங்கள் உயர்த்தப்படாது. அதே நேரத்துல குறைக்கவும் மாட்டாங்க. பேங்க்ஸ் எல்லாம் அது குறைக்கவும் மாட்டாங்க, இன்க்ரீஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே லெவல்ல தான் இருக்கும். இஎம்ஐ அப்படிங்கிறது நம்ம வாங்குற கடன்களுக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆகும். கார்த்திகா, உள்நாட்டு பணவீக்கம் மற்றும் சர்வதேச காரணங்கள் காரணமாக ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றமில்லாமல் 6.5% தொடர்ந்து நீடிக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா. About 35% to inflation in 2023 பிப்ரவரி முதல் தற்போது வரை 9வது முறையாக கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்பொழுதும் எந்த மாற்றமும் இல்லை என்று ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கிறது. இதனால் வீடு, வாகனங்களுக்கான கடன்களின் வட்டி உயராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன.